பார்த்தது போல சங்கீதம் 18 நம்ம என்ன பார்த்தோம்? வானத்தில் இருந்து, அது உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரளயத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். அல்லேலூயா. ஜலப்பிரளயத்துல நாம சிக்கி கொண்டு இருக்கும் போது அவர் நம்ம என்ன செய்கிறார்? தூக்கி விட்டார். அப்ப நம்மளை தூக்கி விடுகிற, கை கொடுக்கிற கர்த்தர் நம்மளை தூக்கி விட்டு அழகு பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம என்னைக்குமே மறந்து போக கூடாது, அவர் நம்மை தூக்கி விடுகிற கர்த்தர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முந்தி என்ன பார்த்தோம்? ஒன்பதாம் சங்கீதம் 9:13 மரண வாசல்களில் இருந்து நம்மை தூக்கி விட்டார். மூன்றாவது ஒரு வசனத்தை நாம் படிக்க போறோம். சங்கீதம் 30:1 நாம் பார்க்கும்போது, கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியால் உம்மை போற்றுவேன். கைதூக்கி எடுத்தபடியால் உம்மை போற்றுவேன். எப்படி? என்னத்தினால? அதாவது என்ன எழுதியிருக்கு? கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன். அப்ப பாருங்க, என் சத்துரு என்னை மேற்கொண்டு அதுல மகிழ்ச்சி அடைந்து, பாத்தியா கத்தர் கத்தர்னு சொன்னா பத்தியா, ஓடினா பத்தியா, நமக்கு கீழ்ப்படியில பத்தியா, குரு காசு கொடுக்கல பத்தியா, ஊர் விக்கிரக ஆராதனைக்கு வரல பத்தியா, நம்ம ஊர் திருவிழாவுல வந்து கலந்துக்கல பத்தியா, நம்மளை அவன் நம்மளோட நெருங்கி வாழல பத்தியா, இப்ப அவனை நம்ம மேற்கொண்டுட்டோம், அவன் இப்ப கீழே விழுந்துட்டான், இனி நமக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஒண்ணுமில்லாம போறத பார்த்துட்டு, எல்லாரும் என்ன பாரு, நம்ம ஒண்ணுமில்லாம போறத பார்த்துட்டு, நம்ம தாழ்ந்து போறத பார்த்துட்டு சத்துரு சிரிக்காதபடிக்கு, அதான் மகிழாதபடிக்குன்னு அர்த்தம். சத்துரு சிரிக்காதபடிக்கு நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியாலும் என்ன செய்வேன்? போற்றுவேன். அல்லேலூயா. அவரு சத்துருவை மகிழ விடவே மாட்டார். நம்ம சத்துருவை, நமக்கு எதிராக இருக்கிற பேய, நமக்கு எதிராக இருக்கிற பிசாச, எதிரிய நமக்கு எதிராக செயல்பட்டு நம்மளை மேற்கொள்ளவும் விட மாட்டாரு, மகிழவும் விட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 40:2 சங்கீதம் 40:2 பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று எழுதியிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார். அப்ப பயங்கரமான குழின்னா என்ன? தப்பிக்கவே முடியாது, இனி தப்பிக்கவே முடியாது, முடிஞ்சிச்சு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. உளையான சேர்னா என்னது? உலையிலிருந்து இப்ப இந்த சொறி மணல்னு சொல்லுவாங்க, புதக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. அது சில இடங்கள்ல இருக்கும், கடல் ஓரத்துலயும் இருக்கும், டேம் ஓரத்துல. இந்த இப்போ கல்லணை இருக்குல்ல, தஞ்சாவூர் பக்கத்துல கல்லணையிலையும் சில இடங்கள்ல அந்த சொறி மணல் இருக்கு. அதை கண்டுபிடிக்க முடியாது, சாதாரணமா இருக்கும். போய்கிட்ட கால் வச்சிட்டோம்னா பதக்குன்னு உள்ள இழுத்துரும். உள்ள இழுத்து நீ எவ்வளவுதான் பாடுபட்டாலும், எவ்வளவுதான் போராடினாலும், அதுல அங்கேயும் இங்கேயும் தள்ளி 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 நீ எவ்வளவு ஆக்ஷன் பண்றியோ, எவ்வளவு ஆடுறியோ, அவ்வளவு தூரம் உள்ள கொண்டு போய்கிட்டே இருக்கும். காப்பாற்றவும் முடியாது, உள்ள கொண்டு போயிட்டே இருக்கும். அது தூரத்துல அப்படியே அது அந்த டைம்ல யாராவது பார்த்து ஏதாவது கயிறு கீரை போட்டு பிடிக்க சொல்லி எப்படியும் போட்டு இழுத்தாதானே தவிர, பார்க்காத பட்சத்துல அவன் வெளியில தப்பிச்சது கரைக்கு வரவே முடியாது. அதுதான் உளையான சேரு. ரொம்ப நைஸா இருக்கும், ரொம்ப நெய் நெய்ன்னு இருக்கும்.
அது அடியில எங்க கொண்டு சொருவுதுன்னு தெரியாது. கிணறு அளவுக்கு கீழே போய்கிட்டே இருக்கும். மேல பார்க்க தான் நல்லா இருக்கும், கீழே எப்படி இருக்கும்? உளையா இருக்கும். உள குள குள குளன்னு இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னுடைய பிள்ளைகள் சிக்கினாலும் சரி, பயங்கரமான குழியில விழுந்து விட்டாலும் சரி, அல்லேலூயா, கர்த்தர் தூக்கி எடுத்தார், கை கொடுத்தார். அவர் தான் கை கொடுக்கிறார், மனுஷன் கை கொடுக்க மாட்டான். மனுஷன் பயந்துட்டு ஓடுவான் மாட்டிட்டோம்னா. அல்லேலூயா. மனுஷன் மாட்டிட்டா பயந்துட்டு ஓடுவான். எல்லா நேரத்திலும் கயிறா இருக்கும் கையில, எல்லா நேரத்திலையும் சேலையா இருக்கும், அள்ளி அவுத்து போட்டு உள்ள பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. மனுஷன் பார்ப்பான், ஐயோ மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான்னு கத்துவாங்க. அவன் கிட்ட செத்துக்கிட்டு எங்கன்னா ஒதுங்கிருந்தான்னா அவன் அதை போய் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சொருவி மணலில் சொருவி போயிட்டாரு, அவர் போட்டோவை வச்சு பேப்பர்ல போட்டுருவோம், வேற வழி இல்லை. அதான் உளையான செயல். ஆனா நம்முடைய தேவன் இந்த ரெண்டு மாதிரி இருக்கிற சோதனைகள்லையும் கை கொடுத்து தூக்கி எடுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, சங்கீதம் 113 7ஆம் வசனம். சங்கீதம் 113:7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்குகிறார். புழுதின்னா என்னது? புழுதின்னா என்னது? அழுக்கு. புழுதின்னா அழுக்கு. குப்பைன்னா என்னது? கழிவு. கழிவு. உலகத்துல தேவனால் கழிக்கப்பட்டதெல்லாம் நிறைய இருக்கு. பாவங்கள், கழிக்கப்பட்ட பாவங்கள், கழிக்கப்பட்ட சாபங்கள். நம்மளை விட்டு கழிச்சாரா இல்லையா? கழிச்சுதான் நம்மளை காப்பாத்தி வச்சிருக்காரு. மறுபடியும் போய் விழுந்துட்டோம்ல. எதுல விழுந்துட்டோம்? எதுல விழுந்துட்டோம்? புழுதியில விழுந்துட்டோம். உடம்பெல்லாம் அழுக்காய் போச்சு, சட்டையெல்லாம் அழுக்காய் போச்சு, அருவருப்பா இருக்கிறோம். அதே மாதிரி குப்பையில விழுந்து பிறண்டுட்டோம். கழிவுல கழிவுலயே போய் மறுபடியும் உருண்டுட்டோம். என்ன ஆகி போச்சு? சுத்த நாத்தமாகி போச்சு. எவனாவது மனுஷன் கிட்ட வருவானா? வரமாட்டான். ஆனா நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஏதோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில விழுந்துட்டா நம்ம தூக்கலைன்னாக்கா அது செத்து போயிடும், நரகத்துக்கு போயிடும், அது பாதிக்கப்பட்டோம்னு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கை கொடுப்பார். அதான் எபிரேயர்ல பார்த்தோம், அவர் தேவ தூதர்களுக்கு கை கொடுக்காமல் உதவியாக, தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியா என்ன செஞ்சாரு? நீ ஆபிரகாமின் சந்ததியா இருந்தா உனக்கு கண்டிப்பா கை கொடுக்கிறது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய தேவன் கை கொடுக்கிறவர் என்பதை எப்பொழுதுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? மறந்து போய்விட கூடாது.